ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து ரெசிபி 5 ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ப்ரிப்ரேஷன்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுருந்தீங்க. லைக் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுருந்தீங்கன்னா மார்னிங் வந்து கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் எல்லாருக்குமே கொடுக்கலாம். பெரியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஒன்ஸ் இது பிடிச்சிருச்சுன்னா ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டயட்டில் வீக்லி ஒன்ஸ் வந்து கீரை சேர்த்துக்கணும். அது முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் செய்ய டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபேமிலியில் எல்லாருக்குமே கொடுங்க. அண்ட் டயட் ஃபுட்டை வந்து ஃபேமிலியில் எல்லாருக்குமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு சமைக்கிற வேலை மிச்சமாயிடும். சூப் வெரைட்டிஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோவில் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ராகி பவுடர்லாம் சேர்க்குறனால அடி பிடிக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஆயில் எப்போவுமே டயட் ஃபுட் செய்கிறப்ப கம்மியாக சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆகிடும். இப்போது சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா இடித்து நான் சேர்த்துருக்கேன். அப்படி சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை நம்ம சிம்மில் வச்சே ஓரளவுக்கு வதக்கினா போதும். பீன்ஸ் கேரட் வந்து வீட்டில் அவங்களுக்குலாம் சமைக்கிறதுக்கு எடுத்திருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மாதிரி டயட் ஃபுட் ரெடி பண்ணும்போது நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அந்த காய்கறிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய குக்கிங்கை வந்து மாற்றிக்க வேண்டியதான். இது வந்து ஒரு ஸ்மால் டிப்பு. நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக செய்கிற மாதிரி இருக்காது. டொமேட்டோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன், நல்லா பொடிசாக கட் பண்ணி. சூப்பு நம்ம செய்யும்போது அந்த காய்கறி லைட்டாக நம்ம பல்ல படணும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால் ஹாஃப் குக் ஆனால் போதும். மிளகு ஜீரகம் 2ம் சேர்த்து 1 ஸ்பூன் வர அளவுக்கு அதை வந்து நல்லா பொடி பண்ணிடுங்க. அதையும் நம்ம வந்து இந்த இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இப்போது இதில் கீரை, முருங்கைக்கீரை வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபேமிலியில் எத்தனை பேருக்குன்னா நான் சேர்த்துருக்க அளவே போதும். ரொம்ப முருங்கைக்கீரை வந்து சூப்பில் இருந்துச்சுன்னா கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்தளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு போட்டுட்டு ஃபைனலாக செக் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு. இப்போ வந்து இந்த கீரை நல்லா வதங்கிறதுக்காக, கீரை எப்போவுமே வந்து அந்த க்ரீனிஷ் லைட்டாக இருக்கணுன்றதுக்காக சிம்மில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். ஹை ஸ்பீடில் வச்சோம்னா அந்த கீரையோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அது குக் ஆகிடும். சூப்பில் நம்ம பெருசாக எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். காரம் வந்து பூண்டு, மிளகு, அந்த ஜீரகத்தோட காரம் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் போட்டாலே சூப் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் ராகி 2 ஸ்பூன் எடுத்து அதில் வந்து நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து நம்ம இப்போது அந்த சூப்பில் சேர்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இன்னும் கொஞ்சம் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி தரும். அண்டு மெயின்லி நீங்கள் ராகி பவுடர், ராகி தோசை இதெல்லாம் டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வீக்லி ட்வைஸ் சேருங்க. ரொம்ப ஹீட்டும் பண்ணிடக்கூடாது உடம்ப. அதனால் பேலன்ஸ்டாக நீங்கள் கொண்டு போகணுன்றனால நான் ராகி ஒரு வாரத்துக்கு 2 தடவை தான் எடுத்திருப்பேன். இதில் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ராகி வந்து நல்லா இறுகி வருன்றனால கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். சிம்மில் வச்சு தான் இதுவும் வேக வைக்கணும். ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும், வேகாது. இப்போ நான் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லையா, ஊற்றிட்டு இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கணும்.
சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து நீங்கள் சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை சேர்த்துருக்கறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்தியுமே கூட. ஸோ இதை வந்து நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன். பெப்பர் பூண்டோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக வருது. கரெக்டாக சேர்த்துருக்கோமா, அதனால சூப்பராக இருக்குது. அண்டு சால்ட்டுமே வந்து சூப்பில் கொஞ்சம் ஹாஃப் சால்ட்டு சேருங்க. டயட்லேயே கொஞ்சம் சால்ட்டு சுகர்லாம் கம்மி பண்ணது நல்லது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே தான் இன்றைக்கி, ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து கிட்ஸும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட் வந்து அதே தான் இருந்துச்சு, நேற்று காட்டின வெயிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து செகண்ட் டே இன்றைக்கி பீரியட்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ பரவாயில்ல, நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.